ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிராணி ஆஃப் தௌலத் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீனில் எப்படி வடை செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னா மீன். இன்றைக்கி நம்ம சாலை மீனில் தான் வடை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல சாலை மீன் தேவை. அதை இந்த மாதிரி தலையை எடுத்து க்ளீன் பண்ணி அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, முள்ளெல்லாம் எடுத்து. அப்புறம் தேவையான அளவு வெங்காயத்தை சின்னதாக பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துருக்கோம். அப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கோம். அப்புறம் இஞ்சி பூடு விழுது, சின்ன சீரகம், தேவையான அளவு உப்பு, 2 முட்டை எடுத்துருக்கோம். அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் முக்கியம். நம்மளுக்கு அந்த வடையை நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த மீனை எடுத்து நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுப்போம். நல்லா உதிர்த்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு சொன்னோம்ல, உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு மசிச்சு எடுத்து வைக்கலாம். இல்லாட்டி நம்ம இப்படி மிக்சிலையும் நல்லா அரைச்சி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா, நல்ல வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். முட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வடைக்கு வெங்காயம் மீன் வடைக்கெலாம் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மீதி நம்ம இஞ்சி பூண்டு விழுது இருக்குது, அதை போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் சின்ன சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சு, அந்த கடாயில் கடாயை சூடானது நம்ம தேவையான அளவு நம்ம வடையை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வடையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வடையை எப்படி நீங்கள் பொண்ணு அந்த மாதிரி உள்ளங்கையில் ஒரு பால் ஷேப்பில் எடுத்து வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்லேயும் போடலாம், இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஷேப் போட விருப்பமோ அது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா திடீர்னு தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வடை பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாய்.